ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ஒரு புடலங்காய் பொரியல், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது பொருள் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். முதல்ல புடலங்காய் நான் ஒரு பெரிய புடலங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் டீஸ்பூனில் ஊற்றுறதுனால இங்கே நான் 4 டீஸ்பூன் ஊற்றுறேன். டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறவங்க 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிற உளுந்து பருப்பு, ரெண்டும் போட்டு இப்போது கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது இதுக்கு தேவையான ரொம்ப சிம்பிளான நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்துக்கலாம். புடலங்காய் சேர்த்தியாச்சு. ஒரு புடலங்காய் நான் எடுத்திருக்கேன். நார்மலாக சம்மரில் புடலங்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. புடலங்காய்க்கு எப்போவுமே நம்ம கம்மியான தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய தண்ணி தேவையில்லை. ஏன்னா புடலங்காயிலே நிறைய தண்ணி அதுவே வேக விடும். அதனால் கம்மியான தண்ணியே போதும். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அதுலேயே தண்ணி இருக்கிறனால தான் சம்மரில் நம்ம இதை புடலங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, காரம் இது எல்லாமே அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற அப்படியே ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சேர்த்த மஞ்சத்தூளோட மிளகாத்தூள், பச்சை மிளகா போட்டும் மிளகாத்தூள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு மற்ற பொரியலுக்கு சேர்த்துற அளவுக்கு தண்ணி அப்படியே இது எல்லாமே முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் இதில் நம்ம எவ்வளோ புடலங்காய் எடுத்துருக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு தண்ணி சேர்த்தாலே இதுக்கு போதும். அதிகமாக தண்ணி சேர்ந்தால் இது ரொம்ப அல்வா ஸ்டேஜுக்கு ஆயிரும். அது நல்லா இருக்காது. இப்போ நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஏன்னா புடலங்காய் பேசிக்லி ரொம்ப காரசாரமான காயெல்லாம் இல்லை, ரொம்ப மைல்டான டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கரம் மசாலா சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் அதோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக கரம் மசாலா நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நான் மூடி போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். 10 மினிட்ஸ் கிட்ட இது வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருந்ததை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை இந்த பொரியல் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெந்த புடலங்காய் கூட தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போது நம்மளோட புடலங்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோன்னு நீங்களே பார்த்தீங்க. இப்போ இதை நான் இன்னொரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கும்போதே தெரியுது இது எவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.